ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ராடக்ட் இமேஜ வச்சுட்டு, இவ்வளோ அழகான ஒரு அனிமேட்டட் வெப்சைட் தான் இன்னைக்கு பண்ண போறோம். உங்களுக்கே தெரியும். அழகா டெக்ஸ்ட் வந்து அனிமேட் ஆவுது. பிரைம் ஹைட்ரேஷன்னு. தென் வி ஹேவ் ரெஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ் ஆஸ் வெல் ஹியர். இது வந்து ஃபுல்லா நம்ம ஏஐல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல இதுதான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன், இந்த வீடியோவுக்கு தேவைப்படுற ஒரு பாட்டில் அது இமேஜ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கான இத நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது புடிச்சிருக்கு. இந்த இந்த வீடியோல இதுக்கு தேவைப்படுற வெப்சைட்ட நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போற டூல் என்னன்னா, விஸ்க் எதுக்குன்னா, இமேஜஸ்லாம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டூல் தான். இமேஜஸ கொஞ்சம் இன்னும் ஈஸியான வழியில எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டூலும் கூட இது. அவங்க வந்து ஈஸியா பண்ணி வச்சிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணது பாருங்க. இதுவும் இங்க இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, நியூ ப்ராஜெக்ட் தான் குடுக்க போறேன். வெளிய வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட். ஓகேவா? ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் இந்த ப்ராம்ப்ட்லாம் உங்களுக்கு தரேன். ப்ராம்ப்ட்ட ஃபர்ஸ்ட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணேன், இத காப்பி பண்ணிட்டு, நம்ம வந்து இது ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைம் லெமனேடுக்கான உள்ளது. நம்ம டைரக்ட்டா இங்க வந்துட்டு, ஸ்ட்ராபெர்ரி பனானா அதுக்காக கேட்டு வாங்கிப்போம். ஓகேவா? ஸோ, நான் என்ன சொல்ல போறேன்னா, எனக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் தானே. ஸோ, நம்ம இது வந்து மல்டிபிள் இட்டரேஷன்ஸா எடுத்துக்கலாம். ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னா, அப்டேட் திஸ் ப்ராம்ப்ட் ஃபார் பிரைம் ஸ்ட்ராபெர்ரி பனானா. ஓகேவா? ஸோ போட்டுட்டு என்டர் குடுத்துப்போம். ஓகே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ப்ராம்ப்ட்ட மட்டும். ஸோ பேசிக்கா நான் என்ன பண்றேன், இந்த வீடியோல ஜெனரேட் பண்ற ப்ராம்ப்ட்டையும் நான் புதுசா ஒரு டேப் போட்டு உங்களுக்கு அத பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் விஸ்க்குக்கு வந்துருவோம். விஸ்க்குக்கு வந்துட்டு போட்டுருவோம். ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட் இருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன், இத மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இமேஜ வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியுதா பாஸ்கரன் விஸ்க்ல. ஓகே. இங்க பண்ண முடியல. ஸோ நீங்க இத ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, இத சேவ் அஸ் குடுத்துக்கோங்க. சேவ் இமேஜஸ். சேவ் குடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டவுன்லோட்ஸ்ல வந்து சேவ் ஆயிடுச்சு. இங்க சப்ஜெக்ட்ல போயிட்டு அப்லோட் இமேஜ் குடுத்து இத அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் ஆகட்டும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அனலைஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்டர் குடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த 2மே பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான ஒரு அவுட்புட் தான் இந்த 2மே. சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு தான் ரொம்ப புடிச்சிருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்வேர்ல்ஸ்லாம் நல்லாருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஒண்ணு எடுத்துப்போம். ஒரு செகண்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எந்த ப்ராம்ப்ட்டுமே கிடையாது. இந்த ப்ராம்ப்ட்ட ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆயிடுச்சா? தென் வந்து இத வந்து சப்ஜெக்ட்ல போட்டுக்கோங்க. இத வந்து டெலீட் பண்ணிருங்க. ஓகேவா? அது அனலைஸ் ஆகட்டும். இப்ப நமக்கு என்னன்னா, ஒரு ஃப்ரேம் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து இன்னொரு ஃப்ரேம் எதிர்பார்க்க போறோம். ஸோ அது வந்து என்னன்னா, நான் என்ன சொல்ல போறேன்னா, கீப் த பாட்டில் அண்ட் தி பேக்கிரவுண்ட் அண்ட் ரிமூவ் ஆல் தி அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு போடுறேன். ஸோ என்னன்னா, நமக்கு இது ஒரு ஃப்ரேமு. இன்னொரு ஃப்ரேம் வந்து இந்த பாட்டில் மட்டும் இருக்கணும். அது பேக்கிரவுண்ட் இருக்கணும். மித்த எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ தட் அதெல்லாம் அப்பியர் ஆகுற மாரி அழகா. ஓகே. ஸோ என்டர் குடுத்துக்கிறேன். மீன்வைல் இது ரன் ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம அப்படியே ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துருச்சு ஆக்சுவலி. நான் ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பாட்டில் அழகா வந்திருக்கு. 2 இது வந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸும் இருக்கு. நீங்க என்ன எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம லேப்டாப்க்கு பண்றதுனால இது பண்ணியிருக்கோம். நீங்க மொபைலுக்கு பண்றீங்கன்னா, மொபைலுக்கு வந்து போர்ட்ரைட்ல ஒண்ணு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஏன்னா, நீங்க வந்து இதையே வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஆட் பண்றப்ப, மொபைலுக்கு ஆட் பண்றப்ப அது உடையும். அப்புறம் இதாகும். அதனால போர்ட்ரைட்ன்னு நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க மொபைல் ஸ்க்ரீனுக்கு. ஸோ ஓகே. இப்ப வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஃப்ரேம், எண்ட் ஃப்ரேம் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம ஃப்ளோவுக்கு வருவோம். ஃப்ளோ வந்து கூகுளோட அனதர் டூல். எதுக்குன்னா வந்து ஏஐ வீடியோஸ்லாம் ஜெனரேட் பண்றதுக்கு நான் கிரியேட் பண்ண வீடியோ இதுதான். இதுதான் நீங்க அந்த வந்து யூஐல பார்க்குறீங்க. ஓகேவா? இது தெரியும். இந்த இதுல தான் நம்ம பண்ணி வச்சுறோம். ஸோ நம்ம இப்ப வந்து புதுசா நியூ ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃப்ளோக்குள்ள வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் குடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப வந்து ஃப்ரேம்ஸ் டூ வீடியோ இந்த செக்ஷன் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அப்லோட் குடுத்துட்டு, நம்ம இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஓகேவா? இது வந்து கிராப் பண்ண சொல்லுது. நம்ம கிராப் பண்ண வேணாம். ஆக்சுவலி நீங்க கிராப் பண்ணி கூட மொபைலுக்கு ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, மொபைலுக்கு தனியா வச்சுக்கிறப்ப உங்களுக்கு நல்லாருக்கும். ஏன் நான் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே சொல்றேன். இது வந்து
இந்த உடையுது உங்களுக்கு தெரியுதா? நம்ம நல்லாவே குவாலிட்டியில பண்ணா தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மொபைலுக்கு நீங்க சின்ன ஃப்ரேமில வச்சு போர்ட்ரேட்ல ஒண்ணு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து என் ஃப்ரேமும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம கிராப் பண்ண வேணாம். சூப்பரா இருக்கு 2 இமேஜும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் ப்ராம்ப்ட்க்கு வந்துருவோம். வேற டேப் வாங்க. இது வந்து இந்த டேபுடைய டேப் 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வீடியோ ப்ராம்ப்ட். ஓகேவா? ஓகே. நம்ம மறுபடியும் என்ன பண்ணுங்க, அதுவும் பிரைம் லெமனேடுக்குள்ளது தான். நீங்க மறுபடியும் இங்க வந்துட்டு, ஆ நான் இங்க போட்டுட்டு அப்டேட் திஸ் ஃபார் தி சேம் ஃப்ளேவர் ஸ்ட்ராபெர்ரி பனானா. ஓகேவா? கீ ஓகே. அது மட்டும் தான் நான் சொல்லப் போறேன். ஓகே கைஸ். இப்ப அவுட்புட் வந்துடுச்சு. நான் என்ன பண்றேன், அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. நைஸ். காப்பி பண்ணிட்டு, நம்ம இந்த டேப்ல போட்டு வச்சுக்கிறேன். 4த் டேபு பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த இதுக்குள்ள டேபு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அப்படியே சீக்வென்ஸ்லேருந்து அழகா காப்பி பண்றேன் கைஸ். காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே ஃப்ளோவுக்கு வந்துருவோம். ஃப்ளோவுக்கு வந்துட்டு ஃப்ரேம்ல போட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு, நான் இங்க செட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது குவாலிட்டி, லேண்ட்ஸ்கேப் இது குடுத்துருக்கேன் வீடியோல. ஒரு அவுட்புட் வந்தா போதும். நம்ம அது நல்லா இருக்கா பார்ப்போம். ஸோ இத வந்து என்டர் குடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இதுவரைக்கும் பண்ண எல்லா டூல்ஸுமே ஃப்ரீ தான். ஓகேவா கைஸ்? எதுவுமே பெய்டு கிடையாது. நான் வந்து எப்படின்னா ஜியோ சிம் வச்சுக்கிறதுனால, அது அன்லிமிட்டெட் போட்டா இது ஃப்ரீயா தராங்க. அதனால நான் அது வந்து போட்டு வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே இத பண்ணிக்கலாம். நீங்க அன்லிமிட்டெட் போடலனாலுமே லைக் பேசிக் ஆ கூகுள் இதுலயே அவங்க ஃப்ரீயாவே தராங்க கொஞ்சம் கிரெடிட். ஓகேவா? ஸோ இது வந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆயிட்டு நானும் இன்னும் பார்க்கல. வி ஹேவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட் லெட்ஸ் சி. ப்ளே பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கு கைஸ். லைக் எனக்கு பிடிச்சிருக்கு இது. இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேவா? சரி நான் என்ன பண்ண டவுன்லோட் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது. நம்ம ஹை ரேஸ்லேயே பண்ணிப்போம். ஏன்னா அதுவே உடையுது. 4K வந்து பண்ண முடியல. ஹை ரேஸில் அப்ஸ்கேல்டில் அப்ஸ்கேலிங் திஸ் டேக் சம்டைம். ஸோ நான் இந்த பண்ணோன்னே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டவுன்லோட் ஆன எல்லாமே வந்து இதுவாக மாற்றணும். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், வெப்பிபியாக மாற்றிடுவோம். அதுக்கு நான் வந்து போகக்கூடிய வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டு ஜேபிஜி இது. ஓகேவா? சூஸ் ஃபைல் கேட்குதா? நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்து நம்ம ஃபைலை கொடுப்போம். இதுதான் நம்மளோட வீடியோ MP4. தென் வந்து எதுவுமே இதெல்லாம் கொடுக்கணும். அப்லோட் கொடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்வெர்ட் டு இது கொடுத்துட்டு, ஸ்டார்ட்டு என் செகண்ட் கொடுத்துட்டு, ஒரிஜினல் அப்படியே வச்சுக்கோங்க. எஃப்எஸ் வந்து 30 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கன்வெர்ட் டு ஜேபிஜி கொடுத்தீங்கன்னா, இந்தமாரி நம்ம கொடுத்த வீடியோ வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேமாக இப்படி கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் அது எண்ட் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டு ஜிப்புன்னு இருக்கும். அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக இது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ பேக் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து கிரியேட் ஷேட்ஜின்னு போயிருக்கலாம். இது நம்ம எப்போதும் பண்ணுற ஸ்டெப்பு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்டியான ஒரு இது இருக்குது. ஸோ அனிமேட்டட் ஒய்டி இந்த ஃபோல்டரில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறோம். ஸோ அதை நான் வந்து இங்கே காட்டுறேன். நம்ம என்ன கலர் வந்து சூஸ் பண்ணிப்போம்னா, பேஸ் கலர் வந்து ஜிங்கு. இது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இது சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம பிங்க் ஃபியூசியோ வாட்எவர். ஐ திங்க் பிங்க் இஸ் மச் பெட்டர் ஃபார் அவர் வெப்சைட். அண்ட் ரேடியஸ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, எனக்கு லார்ஜு. ஸ்டைல் வந்து வேகா கொடுத்துருவோம். ஓகே. ரேடிக்ஸ் இது எல்லாமே எனக்கு ஓகே கைஸ். ஸோ இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். இதை கொடுத்து என்ட்ரு கொடுத்துடலாம். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் என்னென்னா, காப்பி கண்ட்ரோல்-V கொடுக்குறப்பல மவுஸில் லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் பண்ணாலே அது பேஸ்ட் ஆயிரும். இந்த இடத்துல மட்டும் டெர்மினலில்.
இஃப் யூ டோன்ட் நோ பட் அது நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு செகண்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அனிமேட்டட் அண்டர்ஸ்கோர் ப்ரைம் ஐஃபனே போட்டுக்கோங்க. ஐஃபன் ப்ரைம்னு போட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் இது ப்ராஜெக்ட் நேம் என்னென்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக முடியட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நான் டவுன்லோட் ஃப்ரேம்ஸ் ஜிப்புன்னு கொடுத்தோன்னே இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் முடிஞ்சிடுச்சு. அப்படியே அந்த ஜிப்பு டவுன்லோட் ஆகிடுச்சா பார்த்தா ஜிப்பு டவுன்லோட் ஆகிடுச்சு. 12 MB காட்டுது. நம்ம வீடியோவும் பார்த்தீங்கன்னா 12 MB தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இது இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டும் வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ப்ரைம்னு ப்ராஜெக்ட் வந்துருக்கு. பப்ளிக் ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம், பப்ளிக் ஃபோல்டரில் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம், இமேஜஸ். ஓகே, இமேஜஸ் நம்பராச்சு. டேரெக்டாக அந்த இமேஜஸ்க்குள்ளேயே இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கிளிக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபோல்டரு இமேஜஸ் இருக்குது, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஓகே, ஸ்ட்ராபெரினே வச்சுப்போம். ஸோ முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ அந்த இமேஜஸ்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிக்குள்ளே இங்கே இருக்குது. சூப்பராக, ஓகே, ஆல் குட். இப்போ வந்து பேசிக்காக இதை ரன் பண்ணிப்போம். npm ரன் டேவ் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. ஓகே, சிடி ஸ்பேஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ரன் பண்ணிப்போம். ஓகே, ரன் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு இது தாண்டி தான் ரன் ஆகும். வேறு ஒரு போர்ட்டில் ரன் ஆகுது. அது லோட் ஆகட்டும். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பேக் டு ப்ராம்ப்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக் டு ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ லாஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்து இங்கே இருக்குன்னா இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி உங்கள் ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ChatGPT வந்து அப்டேட் திஸ் ஃபார் த சேம் as well but put the text side to side and this is the image of the product. ஸோ ஓகே, அந்த இமேஜையும் நம்ம வந்து ChatGPT கொடுத்துருவோம். ஓகேவா கைஸ், ஸோ தட் அதுக்கு வந்து புரியும் இந்தமாரி இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ கொடுத்துட்டு இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிட்டேன். அது கொடுத்துச்சு, நான் காப்பி பண்ணிட்டேன். தென் அதே 4th டேப்பில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட இந்த ப்ராம்ப்டை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ வில் ரீநேம் த இதெல்லாம் நான் ரீநேம் பண்ணிடுறேங்க. ஸோ தட் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். ஸோ வந்து இதுதான் ரோல்லேருந்து எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இங்கே வந்துடுங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணோம் இல்லையா, அது என்ன அவுட்புட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வருது. பேசிக்காக நம்ம கொடுத்த இது வருது, இந்தமாரி அவுட்புட் வருது. ஓகே, விச் இஸ் குட். இங்கே அனிமேட்டட் ஒய்டிக்கு வந்துடுங்க. நம்ம செலக்ட் பண்ண போகிற மாடல் வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும். மாடல் வந்து என்ன செலக்ட் பண்ணிங்கன்னா ஓபஸ் 4.6 செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, எதுவுமே பண்ணலாம், ஜஸ்ட்டு பேஸ்ட்டு நம்ம என்ட்ரு கொடுத்துருவோம். நம்ம மாடல் வந்து வேலை பார்க்க விடலாம். லெட்ஸ் see கைஸ் அவுட்புட் வந்துடுச்சு கைஸ். இது வந்து ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுறேன், சூப்பராக இருக்குது கைஸ். ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீடியோ நான் ஃபஸ்ட்டு பண்ணதில் பாருங்களேன், நான் வந்து அந்த பாட்டில் வந்து அப்பேர் ஆகுற மாரி பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அப்பயே தோணுச்சு பாட்டில் அதே இடத்துல இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு. நான் அதனால தான் இந்த இடத்துல பாட்டில் அங்கேயே வச்சு நான் இமேஜ் கேட்டிருந்தேன். நம்ம பிஸ்கிட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். பிஸ்கிட்ட கேட்டப்பே நம்ம வந்து பிளான் பண்ணி தான் கேட்டோம். ஏன்னா எனக்கு வந்து இமேஜ் வந்து எனக்கு நீ வந்து கொடு, ஆனால் அந்த பேக்ரவுண்டும் இதுவும் வச்சிட்டே கொடு அப்படின்னு சொன்னோம். அந்தமாரி பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நமக்கு வந்து லோட் ஆகுது. இன்னொன்று எனக்கு இந்த ஸ்க்ரீனே ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அந்த ஃப்ளோட்டிங் மேலே பறக்கிற மாரி இருக்குது. அழகாக சென்டராக இருக்குது நறுக்குன்னு. அண்ட் அது ஒரு ஃப்ரேம் கூட மாற மாட்டுது. உங்களுக்கே தெரியும். இன்னொன்று நம்ம இது 4Kல இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் இருக்குது, பட் அது கலர் இல்லை. இங்கேயும் டெக்ஸ்ட் இருக்குது, கலர் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள ஃப்ரேம்ஸ்லாம் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு எஃபெக்ட் இருக்குது கைஸ். சூப்பராக நமக்கு வெப்சைட் பண்ணியிருக்கு. இந்த வெப்சைட் பண்ண மாடல் வந்து பார்த்திங்கன்னா
ஓப்பஸ் 4.6 கிளாட் மாடல் வச்சு பண்ணேன். நீங்களும் அதே வச்சு ட்ரை பண்ணுங்க. சூப்பரா பண்ணியிருக்கு. கைஸ் இந்த நீங்க அப்ளை பண்ண போதும் ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இத மட்டும் மாத்த சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட வரேன். ஓகே கைஸ், எரர் பார்த்தீங்கன்னா, நம்மளே இத எடிட் பண்ணிடலாம் ஈஸியாவே. ஏன்னா, அந்த கோடு வந்து இங்க தான் இருக்கு. அது வந்து ஒயிட்ன்னு இருந்துச்சு. நான் பிளாக்கா மாத்திட்டேன். திருப்பி அதேமாரி இங்கேயும் வந்துட்டு, இங்கேயும் பிளாக்கா குடுத்துப்போம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கலர்லாம் மாத்தியிருக்கேன். ஸோ, பார்த்தீங்கன்னா இந்த கலரு. ஜஸ்ட் அந்த கலர மாத்துனா மட்டும் நம்ம வெப்சைட்டோட இதையே தூக்கி விட்டுடுச்சு. ஒரு ஃபீலேயே. பட் செமையா இருக்கு கைஸ். எனக்கு இந்த ஹீரோ செக்ஷன் ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க இன்னும் வந்து அது 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா பங்கமா இருக்கும். பட் ஃப்ரீயா நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், பக்காவான ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே நான் இங்க அழகா பாருங்க ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். இத நீங்க குடுத்து உங்க ப்ராடக்ட் ஏத்த மாரி மாத்திக்கணும்னு அப்படி ChatGPT குடுப்பேன். அது உங்களுக்கு குடுத்துரும் கைஸ். தென் வந்து நம்ம கிரியேட் பண்ண எல்லா யூனோ எல்லா இதுவுமே இங்க இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. நான் என்ன பண்றேன், ஒரு செகண்ட் கைஸ். உங்களுக்கு நான் எல்லாமே தரேன். நீங்க சப்போஸ் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டூ ரீடூ திஸ் எக்ஸாக்ட்லில உங்களுக்கு அது மேபி ஏன்னா இந்த வெப்சைட் நல்லா இருக்கு. நீங்க அதேமாரி பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், இதையும் இங்கே போடுறேன். இதையும் இங்கே போடுறேன். ஓகேவா? தென் வீடியோ கூட எடுத்து விட்றேன். வீடியோ சப்போர்ட் ஆகாதா? ஸோ வீடியோ நீங்க ஜெனரேட் பண்ணிக்கோங்க. பட் இந்த 2 போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ திங்க் தென் இதுவும் கூட தேவைப்படும். ஸோ இந்த ஒரு இமேஜ்லேருந்து எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. தென் வந்து இவ்வளோ சூப்பரா வந்து நம்ம ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ கைஸ் எப்படி நம்ம இதை கிரியேட் பண்ணோன்னே. இன்னும் சூப்பரான வீடியோ இதேமாரி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.